ஒரு வார்த்தை ப்ளீஸ். உங்களுக்கு எந்த மாதிரி வெளிப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ரைட், எந்த மாதிரி ஆசையில் கட்டுறீங்க? இயேசு ஃபாதரை வந்து ஒரு 6 months பேக் நம்ம எஸ்வியில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஃபாதர் ப்ரொவின்சியல் சாந்து ஃபாதரும் அதே போல் போஸ் ஃபாதரும் அது பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்து முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணது ஃபாதர் வச்சு தான் இங்கே பிளான் பண்ணோம். கடவுள் கிருபை இல்லை, ஃப்ரம் நோவர் எங்கேருந்து நாங்கள் உள்ள அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எஸ்விடிக்கு வந்து இன்னொரு இன்ஜினியர் பண்ணிருந்தாங்க, அஸ் வெல் அஸ் இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் கடவுள் கிருபையில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இங்கே பண்ணோம், திருச்சியில் பண்ணோம். அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபாதர் வந்து ப்ரொவின்ஸில் வந்து இங்கே ஒன்று பிளான் பண்ணுறப்பா, யூ கிவ் அ பிளான் அப்படிங்கிற மாதிரி போனோம். அப்படி போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆல்மோஸ்ட்டு 10th கடவுளுக்குள்ள ஆவைக்குள்ள நாங்கள் சென்னையில் படித்தேன். அங்கே சென்ட் தாமஸ் மவுண்டில் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபாதர் இக்னேசியஸ், அப்புறம் எஸ்ஐக்கியா, எங்கள் ஊர் வந்து காளையார்கள். ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரியும். பெர்மன் சபா வந்து அவ்வளோ சின்ன வயசுலேருந்தே எங்களுக்குள்ள அப்படியே வீட்டில் எப்போவுமே பாட்டு ஓடிட்டே இருக்கும். அதனால அதில் இருந்து அப்படியே உள்ளே வரும்போது நம்ம ஒரு ரெட்ரீட் சென்டர் கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப, ஸோ ஐ வாண்ட் டு ஒரு நல்ல இடம்னா உள்ளே நுழையும் போதே நம்மளுக்குள்ளே உள்ள கஷ்டங்கள் போகணும், அங்கே அன்பை உணரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஃபாதர் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு நம்ம ஏரியாவில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வெரி ஃபியூ தான் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் வாஞ்சையா ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ அங்கேருந்து ஃபாதர் இங்கே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டைலமாவே இருந்தது. பட் கடவுளுக்கு வேலை அது நடக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுக்கு என்ன வேணும் அப்படி ரெடி சென்டர் அப்படின்னா என்ன வேணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் ஃபாதரோடையும் டிஸ்கஸ் பண்ணோம், அவங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஐடியா நிறையா கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் நான் ஃபாதர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இருக்கிற வல்லமை ஆண்டவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ இப்படி ஒரு தேவை மனிதனை நம்மளுக்கு கூட வச்சு நம்மளை அது அந்த சேலம் ஏரியா பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி வந்து அவ்வளோ இருக்காது. இப்போ நம்ம இங்கே மதுரை, தஞ்சாவூர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பெல்ட் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ அங்கே வந்து நம்ம ஆண்டவர் தேர்ந்தெடுத்து பிஷப் வந்து நம்மளை அங்கே கால் பண்ணி நம்மளை வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு காட்ஸ் கிரேஸ். அஸ் வெல் அஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு டைமும் ஃபாதரை பார்க்கும்போது அவங்களோட இருக்கிற ப்ரெசன்ஸ், அவங்க ப்ரேயர் பண்ணும்போது இருக்கிற வல்லமை, அந்த பரிசுத்தாவியோட வெளிப்பாடு, ஒவ்வொரு டைமும் அவங்க தரையில் வச்சு ப்ரேயர் பண்ணும்போது அவ்வளோ ப்ரெசன்ஸ். ஸோ அது வந்து அஸ் அ பர்சனலாக, அது முன்னாடி சொன்னதெல்லாம் கமர்ஷியல், நான் இன்ஜினியர், அது வேறு. பட் அஸ் அ ஹியூமன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஒவ்வொரு டைம் நான் ஜஸ்ட் ஃபாதர் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன், என்ன ஷெடியூலாக இருந்தால் நான் கேன்சல் பண்ணிட்டு சரி வர்றேன் ஃபாதர், இந்த தடவை இன்னைக்கு எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா ஒய்ஃபுக்குலாம் வந்து நேற்று நைட் தான் சொன்னேன் வா போயிட்டு வரலாம் அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆண்டவருக்குள்ள இன்னும் நிறைய வளரலாம். தேங்க்யூ. வாங்க நீங்கள் பேசணும்னு சொல்லலை. இதெல்லாம் உள்ளத்தில் இருப்பது, இருதயத்தில் இருப்பது வாயில் வரும். அதான் கடவுள் அற்புதமாக நம்ம பத்தியில் பேசியிருக்கிறார். நான் 3 நாள் செஞ்ச தியானத்தை எல்லாம் 1 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். கண்களை தட்டுவோம். God bless you. அற்புதமான குடும்பங்கள். தேங்க்யூமா. தேங்க்யூ ஃபார் allowing them to be with us. God bless you. God bless you. பிரதர் வாங்க ப்ளீஸ். அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். சரியா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இதுலேயும் நிறைய பேர் ஊழியக்காரெலாம் இருக்காங்க பிரதர். எழுதி நில்லுங்க. எத்தனை பேர் ஊழியர்கள் இருக்கீங்க ப்ளீஸ். இங்கே வந்து கர்நாடகாவில் இருந்து பிரதர். இந்த பிரதர் கர்நாடகாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அது ஃபுல்லாக அதுக்காக கம்ப்ளீட்டாக அவங்க தியானமயமாக மாற்றிட்டாங்க. நான் அது ரீசெண்டாக போயிருந்தேன். பಳ್ಳாரி கர்நாடகாவில் இருந்தவர். அவர் வந்து ரூபர்ட் இது தூத்துக்குடி. நம்ம பிரதர் ராயப்பம்பட்டியில் இருந்தவர். ராயப்பம்பட்டி, அதுக்கப்புறம் அங்கே தூத்துக்குடி. இந்த சகாய மீரா இருந்தால் நிற்கிறாங்கல்ல சொல்லுவோம். அவங்க என் பேரை காப்பி அடிச்சுட்டு சகாய மீரா பேர், சகாய சிறுதாசனுடைய பேர்.
அவங்க ரொம்ப வல்லமையாக அங்கே கன்னியாகுமரி ஏரியாவெல்லாம் அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டாங்க, ஆண்டவருக்கு சொந்தமாக்கிட்டாங்க. இந்த கணவர் எங்கே இருக்கார்? வீட்டார் இந்த எங்கே நிற்கிறார். எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்க. டைவர்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ அன்பு பண்ணுவாங்க. சும்மா ஜோக் அடிப்பாங்க அப்படி. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு குடும்பம். அதே போல் பின்னால் ஒரு சகோதரி நிற்கிறாங்க. அவங்க வந்து தூத்துக்குடியில். ஸோ இவர் வந்து பெரிய அந்த தூத்துக்குடி ஏரியா ஃபுல்லாக ரொம்ப வல்லமையாக ஒரு பக்கம் குடும்பத்தையும் ரொம்ப வல்லமையாக பார்த்துக்கிறாரு. அங்கே நிற்கிறார் ஒருத்தர் மறைஞ்சு நிற்கிறார், திரைக்கு பின்னாடி நிற்கிறவர். அவர் இந்த பக்கம் ப்ளீஸ் கம். இவர் தான் உங்களுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணுறது, எங்கே என்ன இடம், எல்லா விவரங்களும் போய் உண்மையிலே வைராக்கியமாக நம்ம ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல சமாரியன் அவர். கரங்களை தட்டு வச்சான். புஷ்கரான் எங்கே இருக்கிறாங்க? ஆளை எந்திரிக்கவே இல்லையே. அவங்க அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அதில் எனக்கு நிறையா குழந்தைகளை கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லக்கூடிய அற்புதமான இன்னொரு சகோதரி, அற்புதமாக சகோதரி டீச்சரோட சேர்ந்து அந்த ஊழியத்தை பண்ணுறாங்க. ஸோ சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட். சிஸ்டர் அல்ஃபியா அவங்க வந்து பிரதர் இப்போ வந்து இது என்னது எலாவூர் தியான மையத்தில் சென்னையில் பல வருஷமாக ரொம்ப வல்லமையாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. நல்லா மியூசிக் போடுவாங்க, பாடுவாங்க. அதுக்கப்புறம் பரிந்துரை ஜெபத்துக்காக அவங்கள்ட்ட தான் அந்த பாரத்தை கொடுத்துருக்குறோம். அவங்க சுமக்க போகிறாங்க. சிஸ்டர் ரேன்சம் அவங்க பேர் ரேன்சம். ஸோ அவங்க எத்தனை இடங்கள்ல, ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, பல இடங்கள்ல அவங்க சபையை சார்ந்த தியான மையத்தில் ரொம்ப வல்லமையாக கடவுளை அவங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இத்தனை கருவிகள் ஜெயசீலா அங்கே இருக்கிறாங்க. ஜெயசீலாக்கா இவங்க ஏறக்குறைய எத்தனை வருஷம், 25 வருஷமாக என்னுடைய ஊழியத்தில் என்னை தாங்கக்கூடிய, அவங்க மட்டும் இல்லை அவங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட மருமகள் கூட. ஸோ மருமகளோட என்னுடைய டீம் தான் அவங்க மருமகளை வந்துட்டாங்க. காட் பிளஸ். ஜான்சன் பிரதர் எங்கே இருக்காங்க? டோமினிக் பிரதர் எங்கே இருக்கிறாங்க? இங்கே தான் இருக்கீங்க, சாரி. ஓகே, ஜான்சன் பிரதர், டோமினிக் பிரதர். ஜான்சன் பிரதர் வந்து உள்ளாந்தமான இந்த குமிழி பார்க்குறேன், குமிழி அந்த பிரதர் ஜான்சன் அவர். ஸோ அதுக்கப்புறம் யாரு அசிஸ்டன்ட் மதர் ஜெனரல். நான் மதர் கூட அவளை அசிஸ்டன்ட் ஆகிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். பார்த்தீங்களா பிரதர், இந்த சின்ன குரூப்பில் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுலேயும் எல்லா மாவட்டத்துலேருந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேருந்து இருக்கிறாங்க. சென்னையிலேருந்து வந்தவங்களாம் கை தூக்கணுமா? சென்னை பார்க்குறது எந்த சென்னை ப்ளீஸ்? ஆல்ரெடி டைம் ஃபார் கன்ஃபெஷன். ஓகே, நோ ப்ராப்ளம். சென்னைக்கு கையில் இருந்து பார்ப்போம். கை ப்ளீஸ். உங்களுக்காக ஞானமயம் கட்டுறாங்க, ரைட்? அது சென்னை என்ன சொல்கிறது, சென்னையில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது எழுப்புதல் வரணும். தூத்துக்குடி தான் அதிகம் நினைக்கிறேன். எந்த சென்னையில் பார்ப்போம்? தூத்துக்குடி. ஓ பிரதர், துறைமுகத்துக்கு போயிடுவோம். ஃப்ரீயாக நம்ம எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ரைட்டு? மணிமயமான குழு. ஓகே, கரங்களை தட்டி சொல்லுவோம். அடுத்தது திருப்பூர் பனியன்லாம் ஃப்ரீ பிரதர். பனியன் பெட்ஷீட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. காட் பிளஸ் யூ. ப்ளீஸ் பி சீட்டட். கும்பகோணம். ஓ மை காட். ஸோ கும்பகோணத்துக்கு ஒரு இடம் கைத்தட்டில் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். சென்னை ரெஜினா அவங்க கூட்டமெல்லாம் எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டீங்க. பெங்களூர். தேங்க்யூ. இது பெங்களூர். பாம்பே யாரு? பாம்பே. இங்கே பாருங்க, பாம்பே மும்பையிலேருந்து. அவங்களோட ஒரு குட்டி ஒன்று வரும். இந்த தடவை வரல. அவங்க சொல்லிட்டு வந்தாங்களா, ஸ்கூலுக்கு போகணும், ஃபாதர் சொல்லியிருக்கேன், ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி விட்டாங்க. இந்த குழந்தை. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பாம்பே, பி பிளஸ்ட் பிரதர். ஓ பாம்பே. நீங்கள் 3 பேரும் பாம்பே. என்னமோ இடையில இன்னொரு பேர் சொன்னீங்க. கன்னியாகுமரி. ஓகே, மை காட். அதே எப்படிமா சராயமதி டீச்சர் வர முடியும்? கன்னியாகுமரி. காசிக்கு கன்னியாகுமரி இருக்காங்க பிரதர். சில பேர் கரங்களை தட்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வேற எங்கே வந்திருக்கீங்க? நான் இப்போ தான் கேட்குறேன் பிரதர். திருச்சி. திருப்பி சொல்ல மாட்டோம். திருச்சி, ரைட்டு. கரங்களை தட்டும்.
இங்கே வந்து சிஸ்டர் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து கண்டினியூஸாக 1000 ஜெபமாலை சொல்லி அவங்க 30 நாள் பரிந்துரை ஜெபம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அந்தம்மா அங்கே நிற்கிறாங்க. கண்டினியூஸாக 24/7 ஜெபத்தில் அப்படியே இருப்பாங்க. அதோட சிஸ்டர் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இன்னொரு காரியம் என்னென்னா, இவங்க எல்லாரும் இங்கேருந்து வரலைன்னா இதெல்லாம் நான் வந்து சேருக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தையில் போதிக்கணும். ஆனால் எல்லாருமே கை தட்டுறோம். கடவுள் பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பாளையங்கோட்டை 1, 2. ஓகே, போனோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னும் அடுத்த தியானம் இருக்குது அதனால ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லட்டுமா பிரதர்? பெல்லாரி கர்நாடகாவில் சொல்லியிருக்கேன். பெல்லாரி கர்நாடகா, நெய்வேலி நம்ம நிலத்துறையெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருங்கம்மா. காட் பிளஸ் யூ. நெய்வேலி. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் கோயம்புத்தூர். ப்ளீஸ், கோயம்புத்தூர் உங்கள் ஏரியாவுக்கு வரும்போது தயவுசெய்து இந்த பார்டரில் இருக்கீங்க பார்த்துருங்க, கேரளாவும் ரசிக்கப்படணும். காட் பிளஸ் யூ. இதுக்கு என்ன இருக்கீங்களா? ரைட்டு. இன்னொரு குரூப் இருக்கு, சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? ஆந்திராவிலேருந்து நான் வந்திருக்கிறேன். Praise the Lord.